அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இன்றைய கர்த்தருடைய நாளிலே நாம் ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய ஆராதனையானது வீட்டிலே ஏறெடுக்கப்படுகிறதான இறுதி ஆராதனையாக இருக்கிறது. வருகின்ற வாரங்களில மீண்டுமாக திருச்சபையில நாம் கூடி ஒரு சபையாக, ஒரு குடும்பமாக நாம் தேவனை ஆராதிக்கவிருக்கிறோம். அந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளை தேவன் வழங்கியதுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக இந்த நாட்களிலே, கர்த்தருடைய நாளிலே ஏறெடுக்கப்படுகின்றதான இந்த ஆராதனைக்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்வோமாக. சங்கீதம் 138 வசனங்கள் 1-2. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். தேவனுடைய கிருபையின் நிமித்தமும் தேவனுடைய உண்மையின் நிமித்தமும் இந்த காலை வேளையிலே, இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் அவரை போற்றி புகழ்ந்து பாடுவோமாக. நாம் யாவரும் எழுந்து நின்று சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்ற பாடலை நாம் பாடுவோம். सर्वलोकाधिप नमस्कारम्, सर्वसृष्टिकर्ते नमस्कारम्, सारकடலுயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், சாரக்கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய மகிமையையும் நாங்கள் நினைவு கூறவும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கவும், இந்த மாபெரிய ஸ்லாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் அருளினமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் மகிமையான தேவன், நீர் கிருபை நிறைந்த தேவன், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
நீர் வாக்கு மாறாத தேவன், நீர் அல்பா ஒமேகாவுமான தேவன், ஆதியும் மந்தமுமாய் இருக்கிறவர் ஆண்டவரே. நீர் இருக்கின்றவராக இருக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய சித்த பிரகாரமாக சகலத்தையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய நடைகளை ஸ்திரப்படுத்துகிறவரும் ஆண்டவரே, நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்துகிறவரும், கர்த்தாவே எங்களை போஷிக்கிறவரும், எங்களை பராமரிக்கிறவரும் தேவனே, நீர் ஒருவராய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் தேவன், நாங்கள் உம்முடைய ஜனங்களாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின் நிமித்தம் எங்களை கிருபையாய் இம்மட்டும் நடத்தி வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கன்னம் எங்கள் மேல் வைத்து உம்முடைய ஆலோசனையை நீர் எங்களுக்கு தந்து கர்த்தாவே, இந்த பூலோக வாழ்க்கையை நாங்கள் நடத்த பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களை போஷித்து எங்களை நடத்தி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலவிதமான போராட்டங்கள் மத்தியில கூட கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் போராடி ஜெயிக்கும்படியான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து வருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே. உம்முடைய கிருபையை எங்களை தாங்கி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மாத்திரமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் கர்த்தாவே நீர் படி அளக்கிற தேவனாக இருக்கிறீர். அவைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை நேரத்தின்படியே நீ தருகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, அதற்கு மேலாக விசேஷமாய் படைக்கப்பட்ட எங்களுக்கு உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் போதுமானதாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கண்ணீரை துடைப்பவரே, எங்களை காண்பவரே, எங்களுடைய வேதனைகளை எல்லாம் அறிந்தவரே, ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிறவரே, ஒரு தகப்பன் அணைப்பதை போல எங்களை அணைப்பவரே, கர்த்தாவே, உம்முடைய மடியிலே எங்களை அரவணைத்து கொண்டு எங்களை நடத்தி செல்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கல்வாரி சிலுவையிலே எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக மரித்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த ஆண்டவரே, இப்படியாக இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவனம் பண்ணுவது மாத்திரமல்ல, அந்த நித்திய ஜீவனையும் பரலோகத்தின் நிச்சயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எங்களுக்கு கொடுத்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒரு நம்பிக்கையோடு கூட நாங்கள் வாழும்படியாக அந்த நித்திய ஜீவனை நோக்கி பார்த்து அந்த இலக்கை நாங்கள் அடைய கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி வருகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி. எங்களை கண்ணோக்கி பார்ப்பவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க இல்லம் எங்களுக்கு போதுமானதை தந்து எங்களுடைய ஆத்மாவை மகிழ்ச்சி ஆக்குகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். யார் எங்களை கைவிட்டாலும் நீர் ஒருபோதும் எங்களை கைவிடாமல் ஆண்டவரே எங்களை அரவணைத்து நடத்துகிற தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே, உமக்கு ஏற்ற ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கும்படியாக ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உமக்கு ஆராதனை ஏறெடுக்கும்படியாக முழு மனதோடு, முழு ஆத்மா, முழு பலத்தோடு உமக்கு ஆராதனை நாங்கள் செய்யும்படியாக எங்களுடைய அக்கிரமங்களை, எங்களுடைய பாவங்களை, மீறுதல்களை கர்த்தர் கிருபையா எங்களுக்கு மன்னித்து இந்த ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொண்டே அங்கீகரிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, எங்களோடு கூட இடைப்படும், எங்களை கிருபையாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமருங்கள். மேலும் ஒரு பாடலை பாடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமான். பாடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமான், Thank you.
சங்கீதம் 22 வசனங்கள் 19 31 வரையிலும் நாம் யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 22 19 துவங்கி 31 வரை மாறி மாறி வாசிப்போம். ஆகிலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளுவீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோப்பின் சந்ததியாரே, நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பக்தியாயிருங்கள். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறிந்தார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகள் தோறும் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததி எல்லாம் உமது சமூகத்தின் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறார். பூமியின் செல்வங்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவரும் தன் ஆத்துமா அழியாதபடிக்கு அதை காக்க கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி. 31 சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். தேவன் தாம் இந்த வசனங்களை நம்முடைய உள்ளங்களில் பதிய வைப்பாராக. அந்த நல்ல ஆண்டவருடைய இன்ப நாமத்திலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். நாம் காணிக்கை தசம பாகங்களை எடுப்பதற்கு முன்னதாக மேலும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து
இப்பொழுதும் நம்முடைய காணிகை தசம பாகங்களை நம் ஆண்டவருக்கு வழங்குவோம். ஸ்தோத்திர பாடலை பாடி காணிக்கைக்காக நாம் ஜெபம் செய்வோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். ஆமென். காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். அன்பானே சாமி, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அண்டரே பொழுதும் எங்களாரையும் கொட்டி சித்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அண்டரே பொழுதும் காணிக்காக வருகிறோம். அண்டரே கொடுத்த காரியங்களை ஆசீர்வதியும். அண்டரே சேஷ தலைவர்கள் அந்த நம்முடைய எடுத்து பயன்படுத்தியும் உதவி செய்யும். நாங்கள் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். போதக ஜெபத்திற்கு நாம் செல்வதற்கு முன்னதாக மேலும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. பாடலை ஜெபசுந்தியோடு கூட நாம் பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை
நாம் யாவரும் எழுந்து நின்று போதக ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். ஜெபம் செய்து கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய பிரதான இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். முழுதும் எங்களை கண்ணின் மணி போல காத்து எல்லா இக்கட்டுகளுக்கும் சோதனைகளுக்கும் எங்களை நீங்கள் ஆக்கி ஆண்டவரே, மீண்டும் ஒரு நாளை காண செய்த கிருபைகளுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த புதிய நாளிலே சூரியன் உதிப்பது போல ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களை உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே உதிக்க செய்த உம்முடைய கிருபைகளுக்காகவும் நாங்கள் மிகவும் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய குடும்பங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய சபையினருக்காக, அவர்களுடைய குடும்பங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அப்பா பிதாவே என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு நீர் தந்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம். ஆராதனை நாயகன் நீரே என்று நாங்கள் பாடினது போல எங்களுடைய எண்ணம் ஏக்கமெல்லாம் உமது நிழலாய் இருக்கத்தக்கதாக, உமக்கே ஆராதனை செய்யத்தக்கதாக எங்களை நீ தொடர்ந்து வழிநடத்தி வருகிற தயவுகளுக்காக நன்றி. இந்த லைஃப் வழியாக 4 மாதமும் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் வீடுகளில் தோறும் உம்மை தொழுது கொள்ள வழிவகுத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிக இரக்கத்தையும் கிருபையும் தந்து வந்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆராதனையும் வியாழக்கிழமை ஜெபமும் ஆண்டவரே வேத தியானத்தையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஒவ்வொரு வாரம் தடையில்லாமல் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக எங்களுக்கும் நீர் உதவி செய்து வருகின்ற தயவுகளுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஊழியக்காரர்களை நீ பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி எல்லா நேரங்களிலும் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக உதவி செய்து வருகிறீர். வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நீர் பலத்தையும் கிருபையின் நல்கி வருகின்ற தயவுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த லைஃப் வழியாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தொடர்ந்து கிருபை நல்க வேண்டுதல் செய்கிறோம். கூழாயில உள்ளவர்களும், புக்கையிண்டாவில் உள்ளவர்களும், கும்மாசில உள்ளவர்களுக்கும் நீர் அதிக கிருபை தந்து அவர்களும் உம்மை தொடர்ந்து சேவிக்க, தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர்களுக்கும் நீர் கிருபை நல்க வேண்டுதல் செய்கிறோம். நோய்வாய்ப்பட்ட மக்களை நீர் கிருபையாய் தொடர்ந்து பலப்படுத்தி வழி நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அக்காவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரிசிலாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் மேல் உம்முடைய அனுக்கிரகம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, சரஸ்வதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயார் லிதியாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏஞ்சலினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் மேல் உம்முடைய அனுக்கிரகம் இருக்க வேண்டும். நோய்வாயோடு இருக்கிற பிரபாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் அம்முக்குட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் மேல் உம்முடைய அனுக்கிரகம் இருந்து இவர்களை வழிநடத்த கெஞ்சுகிறோம். சகோதரர் டேனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ராஜகோபாலுக்காக ஜெபிக்கிறோம். ஏனாவுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களையும் நீ தொடர்ந்து வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஏமாவுக்கு நீர் நல்ல சுக பிரசவத்தை நீர் கட்டளையிட்ட உம்முடைய தயவுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ரமணனுடைய மனைவிக்கும் நீர் சுகத்தை கொடுத்த உம்முடைய சுக பிரசவத்தை
கொடுத்த உம்முடைய தயவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இப்படியாக உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய அனுக்கிரகம் இருக்க வேண்டும். ராம்நாதனுக்காக ஜெபிக்கிறோம், ஆறுமுகத்துக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் எல்லார் மேலும் உம்முடைய அனுக்கிரகம் இருக்க வேண்டும். நேற்று உம்முடைய ஆலயத்தில் சுத்த பணிகள் செய்யத்தக்கதாக எல்லா பிள்ளைகளையும் நீ துரிதப்படுத்தின உம்முடைய தயவுகளுக்காக நன்றி. ஆலயத்திலே பணி செய்ய நீர் தெரிந்தெடுத்த பிள்ளைகளை நீர் வழி நடத்தின நம்முடைய தயவுகளுக்காக நாங்களும் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்கிறோம் சுவாமி. அதோடு கூட ஆண்டவரே, சிங்கைக்கு வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அதிக கிருபை தந்து ஆண்டவரே அவர்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பை நீர் கட்டளையிடுமாறு கூட நாங்கள் கெஞ்சுகிறோம். உங்களுடைய சபையினர் பிள்ளைகளை நீர் கிருபையாய் தொடர்ந்து வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அடுத்த வாரமும் இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கப்படுகிறது, அதையும் நீர் வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உளுத்திராமுடைய கட்டட காரியத்தையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். நீர் திட்டமிட்ட நாட்கள் நிறைவேறும் வண்ணமாக நீர் கிருபையாய் வழி நடத்த வேண்டுதல் செய்கிறோம். சபை மக்கள் அதற்காக காணிக்கை காணிக்கை கொடுக்கத்தக்கதாக நீர் வழி நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய அனுக்கிரகம் இருக்க வேண்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்கு நீர் கிருபையாய் மேலும் ஒரு ஆண்டை நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீரே, அதற்கு அவர்கள் நன்றி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணத்தக்கதாக அவர்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தப்பட ஜாக்கிரதையாக தங்களுடைய வாழ்க்கை தங்களுடைய குடும்பத்தையும் நடத்தத்தக்கதாக ஞானத்தை நீ தந்தருள வேண்டுதல் செய்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள ஆழமான சத்தியங்களை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக எங்களுடைய எண்ணங்களையும் எங்களுடைய சிந்தைகளையும் நீர் ஒருநிலைப்படுத்தி கர்த்தருடைய வசனம் பேசும் பொழுது எங்களுடைய செவிகள் அடைக்கப்படாமல் இருக்கத்தக்கதாக அலட்சிய போக்கோடு நாங்கள் இருக்காதபடிக்கு சர்வ ஜாக்கிரதையோடு அந்த வசனத்தை நாங்கள் கேட்டு தியானிக்க எங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே பலத்தை தர வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய குற்றம் குறைகளை இந்த காலை வேளையிலே மன்னித்து உம்முடைய மகனோடு கூட நீர் இடைப்படுமாறு பரலோகத்தின் ரகசியங்கள் இந்த காலை நேரத்தில் வெளிப்படத்தக்கதாக அருள் புரியுமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்வோம். இன்றைக்கான வேத வாசிப்பு எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 to 25. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 21 to 25. Hebrews chapter 10 verse 21 to verse 25. வாசிக்க கேட்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 21 to 25 வரை. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர்க்க கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இருக்கிறதில் அசையில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுவர்களை சிலர் விட்டு விடுகிறது போல் நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.
நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆர்வமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? எதற்கு? தேவனுடைய ஆலயத்திலே கூடி வருகிறதான அந்த நாட்கள் நமக்கு வந்து விட்டது. மெய்யாகவே அந்த நாளுக்காக நாம் அதிகமாக ஜெபித்து கொண்டிருந்தோம். அந்த நாளை நாம் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அப்படியாக அந்த நாட்களும் நமக்கு வந்துவிட்டது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி சபைகளிலே, அதாவது நம்முடைய பிபி சபைகளிலே ஆராதனை ஏறெடுக்கப்படுகிறது. உளுத்ராம்ல குறிப்பாக 18ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு ஆராதனை ஏறெடுக்கப்படுகிறது. நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் போய் ஆராதனை செய்யும்படியான ஒரு உற்சாகத்தையும் அல்லது ஒரு ஆர்வத்தையும் நாம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். We should be excited to go and worship in the church. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த காலை வேளையில கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது சில வேளைகளை நம்ம நினைக்கலாம், ஐயோ 4 மாசம் வீட்டிலே நம்ம ஆராதனை செஞ்சிட்டோமே, இது கொஞ்சம் வசதியாக இருக்கிறதே அப்படின்னு நம்ம நினைத்து இனி காலையில வெள்ளனையா எந்திரிச்சு எல்லாம் பசியாரின்னு உடையெல்லாம் மாற்றி ஆலயத்துக்கு போகணுமா ஐயோ அப்படின்னு கொஞ்சம் நமக்குள்ளாக தயக்கங்கள் இருக்கலாம். ஆனால் எது எப்படியோ பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்தில் நாம் காணப்படும்படியான அந்த உற்சாகத்தை அந்த உற்சாகம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஏன் இருக்க வேண்டும் என்றால், அந்த உற்சாகமானது எப்படியாக நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது 3 காரியங்கள் இந்த வசனங்களில் இருந்து. ஒன்றாவது, we should be excited to draw near to God. தேவனிடத்தில் சேரும்படியான அல்லது கிட்டி சேர அந்த ஆர்வம், அந்த உற்சாகம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் உறுதியாய் இருக்க உற்சாகமாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, ஒருவரை ஒருவர் ஏவ நாம் உற்சாகம் அடைய வேண்டும். We should be excited to draw near. We should be excited to hold fast. We should be excited to stir one another. அப்போ இந்த 3 காரியங்களில இனி வருகின்ற வாரங்களில இதுதான் நம்ம செய்ய போகிறோம். அப்படியாக அதை செய்வதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல, அதாவது எபிரேயர் புத்தகத்தை குறிப்பா நம்ம பார்க்கும்போது பிரதான ஆசாரியனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். லேவியராகம புத்தகத்துல நிறைய பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணங்கள் இந்த பாவ நிவர்த்தி முழுமையாக செய்ய முடியாத போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையின் மரணத்தினாலே இந்த பாவ நிவர்த்தியை எல்லாருக்கும், எல்லா மனுகுலத்திற்கும் ஒரே முறை அவர் பலியாகி அந்த ரட்சிப்பை நமக்கு வழங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக இந்த கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டுதான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனை ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல வசனம் 15ல நீங்க பார்த்தீர்களானா, எபிரேயர் 9:15 நம்ம வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன். ஆகையால் Hebrews 9:15ல, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு
அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். யார் அந்த மத்தியஸ்தர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள இந்த பலிகள் இவைகள் எல்லாம் நம்முடைய பாவ நிவர்த்திக்கு முழுமையாக பாவ நிவர்த்தி செய்ய முடியாதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவைகளை முற்றிலுமாக நிறைவேற்றினார் என்று இந்த எபிரேய புத்தகத்தில நாம் பார்க்கிறோம். அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். அப்போ பிரதான ஆசாரியனாக இருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வசனம் 21 சொல்லுகிறது, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினால். அப்போ தேவனுடைய வீடு, the house of God, இந்த வீட்டுக்கு, இந்த தேவனுடைய வீட்டுக்கு மகா ஆசாரியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல நாம் எப்படி சேர வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. வசனம் 22 வாசிங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். யூ ட்ரா நியர், தேவனிடத்துல நாம் சேர வேண்டும் என்று நாம் பார்க்கணும். எப்படி அந்த வசனம் சொல்லுகிறது, நீ துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், நல்ல கவனிச்சு பாருங்க, இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும் என்று சொல்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க, நாம் விசுவாசிகளை குறித்து பேசும்போது நாம் என்ன பேசுகிறோம்? சரீரம் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆத்மா. சரிங்களா? இது ரெண்டு தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த வசனம் எப்படியாக தேவனிடத்திலே நாம் கிட்டி சேர வேண்டும் அப்படி when we have to draw near to God, we have to draw near with our body and soul. தேவனிடத்திலே நாம் கிட்டி சேர வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆத்மாவும் கர்த்தரிடத்திலே சேர வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு சில வேளைகளே நம்ம விளையாட்டுத்தனமா நம்ம பேசுறோம்ல, உன்னுடைய சரீரம் மட்டும்தான் சேர்ச்சில் இருக்குது, உன்னுடைய சிந்தையெல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. அதான் தேவனிடத்திலே சேர்வது என்று சொல்லும் பொழுது சரீரம் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆத்மா, அந்த இருதயம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சிந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆத்மாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்போ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த ஆத்மா சரீரம் அப்படி நம்ம சொல்லும் பொழுது மீட்கப்பட்டவர்களாகிய நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவின் சரீரத்திலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். we are not individual but we are enjoined in the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 12:27 நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12:27 இப்படியாக நாம் வாசிக்கிறோம், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். சரிங்களா? நீங்களே கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு திருச்சபை என்று சொல்லும் பொழுது மறந்துடாதீங்க, நாம் எல்லாரும் தனித்தனியே அங்கமாக இருக்கிறோம். அப்போ ஆலயத்திற்கு செல்வது என்று சொல்லும் பொழுது எப்படி தலை ஆர்வமாக இருக்கிறதோ அதே போல சரீரம் முழுவதும் எப்படியாக இருக்கணும்? ஆர்வமாக இருக்கணும். அப்போ எப்படி சரீரம் ஆர்வமாக இருக்கிறதோ அதே போல ஆத்மாவும் ஆர்வமாக இருக்கணும். அப்படி என்றால் இந்த முழு மனுஷனே தேவனை ஆராதிக்கும்படியான அந்த ஆர்வம் கொண்டதாய் காணப்பட வேண்டும் என்று இங்கே பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாக என்ன பார்க்கிறோம்? அந்த வசனத்துல நாம் கவனிப்போமானால் அந்த வசனம் 21 தேவன் 22 துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும்
சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவரை. நல்லா கவனிச்சு பாருங்க அந்த பர்ச் என்ற வார்த்தை. தமிழ்ல பார்க்கிறோம், தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களா நீங்க அப்புறம் இன்னொரு அந்த 2வது வரியில நம்ம வந்து பார்த்தோம்னா கழுவப்பட்ட அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து பார்க்கிறோம். ஹார்ட் ஸ்பிரிங்கிள், அப்புறம் பாடி வாஷ்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப பிரியமானவர்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, கிறிஸ்து இயேசுவினுடைய மீட்புல இருக்கிற நாம், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து விட்டார், நம்மை சுத்திகரித்து விட்டார். நம்முடைய கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், வருங்கால பாவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்து விட்டார்? மன்னித்து நம்மை சுத்திகரித்து விட்டார். ஆனாலும் இந்த பாவ சுபாவம் நமக்குள்ளாக இருக்கிறபடினால 1 யோவான் 1:9 சொல்வது போல நம்ம என்ன செய்ய வேண்டுமா? பாவ அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நாம் சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகையினால தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதுமே நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக பவுல் வந்து எப்படியாக சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 7:1 வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:1, 2 கொரிந்தியன்ஸ் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க, பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா ஆசையும் நீங்க நல்லா படிக்கணும். உண்டான எல்லா அசூசியும், சரிங்களா? சரியா கவனிக்கணும், சரிங்களா? ஆசையும்னு அவர் வேற பாச்சு, ஆசை வேற, அசூசி வேற. அசூசியும் நீங்க, சரிங்களா? அசூசி என்றால் என்ன? அசுத்தம், சரிங்களா? அசுத்தம் நீங்க, அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது, சரிங்களா? எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு அப்படின்ற வார்த்தை நம்ம வந்து பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார், உண்மைதான். ஆனால் இந்த பாவ சுபாவம் நமக்குள்ளாக இருக்கிறபடினால நாம் பாவம் செய்கின்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த பாவம் செய்கின்றவர்களாக நாம் வந்து இருந்தாலும் நாம் என்ன செய்கிறோம்? அந்த பாவத்திலிருந்து நாம் வந்து மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்மை பரிசுத்தமாக்கி சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்கிறது. அப்போ ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையில என்ன பார்க்கிறோம்னா, அவனுடைய நோக்கம் எல்லாம் என்னவா இருக்கணும்னா, இந்த வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம், சரிங்களா? அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, தேவனுடைய ஆலயத்தை நாம் வந்து வாஞ்சிக்கிறோம், உண்மைதான். எப்படா ஆலயத்துக்கு போவோம், தேவனை ஆராதிப்போம் என்ற அந்த வாஞ்சை நமக்கு இருக்கிறது, நல்லது. ஆனா அதற்கு முன்னாடி நம்மை சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். we have to make it perfect. அதாவது இந்த பரிசுத்தமாக்குதல், sanctification-ஐ நம்முடைய வாழ்க்கையில அதை என்ன செய்யணுமா? அதை தொடர்ச்சியாக செய்வது மாத்திரமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில பூரணப்படுத்த வேண்டும். ஒரு கேள்வி எழும்புகிறது. let me ask you this question. உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த 4 மாத காலகட்டத்தில், இந்த 4 மாதம் லாக்டவுன், MCO, whatever CO, சரிங்களா? இந்த 4 மாதத்தில் உங்களுடைய பாவத்தை குறித்தான காரியங்களை நீங்க என்ன முடிவெடுத்து இருக்கிறீங்க? அல்லது எத்தனை விதமான கெட்ட பழக்கத்தை நீங்க வந்து விட்டுட்டீங்க? எத்தனை விதமான பலவீனத்தை நீங்க வந்து விட்டுட்டீங்க? சிந்திச்சு பார்ப்போமா? எத்தனை விட்டுட்டோம்? இல்ல இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்த பிரகாரமாகவே இன்றைக்கு நம்ம வந்து இந்த ஆலயத்துக்கு நம்ம வந்து போக போறோமா?
பிரியமானவர்களே, தேவன் இந்த 4 மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அது சும்மா நமக்கு வந்து கொடுக்கல. we have to examine our life. நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்கும்படியாகவே தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்தமாக்குதலுக்கு நாம் எவ்வளவு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் இந்த MCOலாம் இந்த 4 மாதம் முடிந்து தேவனுடைய ஆலயத்தில் நாம் காலடி எடுத்து வைக்கும் பொழுது, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தை நான் விட்டு வந்தேன் ஆண்டவரே, இந்த பாவங்களை நான் விட்டு வந்தேன் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த பரிசுத்தமாக்குதல் ஒரு பரிபூரணத்தோடு இங்க வந்து நிற்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக நாம் இருக்கிறோமா? அல்லது இருக்கின்ற வண்ணமாகவே இதோ ஆண்டவரே, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இதோ வந்து நிற்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? பிரியமானவர்களே, நம்முடைய சரீரம் பலவீனமானது, ஆனா ஆவியோ உற்சாகமானது. வாசிங்க மார்க் 14:38. அங்க ஒரு வார்த்தையை நம்ம வந்து கவனிக்கிறோம். மார்க் 14:38. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன செய்ய வேண்டுமா? ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கொஞ்சம் நம்ம வந்து கவனித்து பார்ப்போமானால், இந்த சபை நமக்கு வந்து திறக்கப்பட போகிறது, அந்த நாட்கள் நமக்கு வந்து வருகிறது. ஆனால் நமக்குள்ளாக ஒரு ஒரு விதமான சிந்தை நமக்கு வந்து இருக்கலாம். ஐயோ, வீட்டிலே நம்ம வந்து ஆராதனை செய்யலாமே, நல்லா தானே இருக்குது அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு வந்து இருக்கலாம். ரெண்டாவது, இந்த சர்ச்சுக்கு நம்ம வந்து போனோமானால், யாருக்கு தெரியும், எனக்கு வைரஸ் வந்துருச்சுன்னா, COVID-19 வந்துருச்சுன்னா வந்துடாதீங்க. ஏன் வந்து சொல்றேன்னாக்கா, சமீபத்தில் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொன்னாரு, சபைகள் எல்லாம் திறக்கப்படணும் அப்படின்னு. சபைகள் வந்து திறக்கப்பட்ட பிறகு ஒரு சில வாரங்களில் விசுவாசிகளுக்கு இந்த COVID-19 பாசிட்டிவ் இல்லை டெஸ்ட் பாசிட்டிவ், நிறைய சபைகள் திறக்கப்பட்ட பிற்பாடு நிறைய கேசஸ் வந்து உடனடியாக அது வந்து உயரமானது, அந்த கேசஸ் வந்து உயரமானது என்று சமீபத்தில் அறிக்கை வந்து வந்தது. பிரியமானவர்களே, அதில் குழந்தையும் போதகர்மார்களும் எல்லாரும் அதற்கு பலியானார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பயம் நமக்கு வந்து வரலாம். ஐயோ, சர்ச்சுக்கு போனா நான் பக்கத்துல யாராவது இருப்பாங்களா, யாராவது தொற்றுவாங்களா, இல்ல அது வந்து சீக்கு வந்துருமா அப்படின்ற ஒரு விதமான பயம் நமக்கு வந்து இருக்கலாம். அப்புறம் சர்ச்சுக்கு போனா எப்படி செய்யணுமே, ஆராதனை எப்படி பண்ணணுமே, பலவிதமான அந்த 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 சிக்கல்கள்லாம் நமக்கு வந்து இருக்கிறதுனால பரவாயில்ல, வீட்டிலே நம்ம வந்து ஆராதனை செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்கிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையை நிதானிக்காம, சோதித்து பார்க்காம, இனி என்ன நம்ம போய் ஆராதனை செய்வது, அந்த ஆராதனை நமக்கு வந்து பிரயோஜனமாக இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு சிந்தை நமக்கு வந்து இருக்கலாம். ஆனா எது எப்படியோ பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், நமக்கு எல்லாருக்குமே, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறனால இந்த தேவனுடைய ஆலயத்திலே ஆராதனை செய்யும்படியான அந்த வாஞ்சை, அந்த ஆர்வம் நமக்குள்ளாக இருக்கு. அது வசனம் வந்து சொல்லுகிறது. அந்த 22 கவனிச்சு பாருங்க. அந்த மூன்றாவது பகுதியில, உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. சரிங்களா? உண்மையுள்ள இருதயத்தோடு, உண்மையுள்ள இருதயம் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு கபடம் இல்லாம, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம, எந்த ஒரு அவிசுவாசமும் இல்லாம நாம் பூரண நிச்சயத்தோடும், அப்புறம் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நாம் சேர கடவோம். அப்போ தேவனுடைய ஆலயத்துல நான் எதற்காக போறேன், நான் யாரை சந்திக்க போறேன் அப்படின்றத நான் மனதார அது வந்து அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, முழுமையாக அறிந்து கொண்டு தேவனை தொழுது கொள்ள, தேவனிடத்துல சேர
ஒரு குடும்பமாக, ஒரு சபையாக, ஒரு சரீரமாக நாம் தேவனுடைய ஆலயத்திலே கூடி வருகிறதான அந்த வாஞ்சை முதலாவது நமக்கு காணப்பட வேண்டும். இரண்டாவதாக என்ன பார்க்கிறோம்? வசனம் 23 சொல்கிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. இரண்டாவது, உறுதியாய் இருக்க நாம் உற்சாகம் அடையணும், வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த எபிரேயர் புத்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த எழுத்தாளர் யாருக்கு எழுதுறார் அப்படின்னாக்கா, இந்த யூதர்களுக்கு எழுதுகிறார். யார் இந்த யூதர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மறந்துடக்கூடாது, இந்த காலகட்டத்தில் அவர்கள் பலவிதமான உபத்திரவத்தை கடந்து போகிறார்கள். அப்படி கடந்து போகும் பொழுது, ஐயோ அது கிறிஸ்துவின் நிமித்தம் அவர்கள் உபத்திரவப்படும் பொழுது, பரவாயில்ல நம்முடைய பழைய வழிக்கே நம்ம போயிடலாமே, எதற்கு இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றி கொண்டு நமக்கு நிறைய உபத்திரவங்கள் வருகிறது அப்படின்னு ஒரு சூழல் ஏற்படுகிற சூழ்நிலையில இந்த கடிதம் எழுதப்படுகிறது. அப்படியாக இந்த விசுவாசிகளை அவர்கள் உற்சாகப்படுத்தும் வண்ணமாக இந்த எபிரேய எழுத்தாளர் அவர் இது எழுதுகிறாரு. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். நீங்க எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, உங்களுடைய விசுவாசம் எதுவோ அதிலே நீங்கள் என்னவா உறுதியாய் இருக்க வேண்டும், நிலைத்திருக்கணும், உறுதியாய் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. பிரியமானவர்களே, நீங்க என்ன அறிக்கை செஞ்சீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன அறிக்கை செஞ்சீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இனிமேல என்னுடைய தெய்வம், அவர் தான் என்னுடைய இரட்சகர், இனிமேல் அவர் தான் எனக்கு சகலமும், என் வாழ்க்கையின் எஜமானன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இன்னொரு காரியமும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்? நிச்சயமா சொல்லியிருப்போம், எல்லாரும் சொல்லியிருப்போம், இனிமேல் நான் எங்க போவேன்? பரலோகத்துக்கு ஆண்டவர் நம்மளை கூட்டிட்டு போவாரு. சரிங்களா? எங்க? சரிங்களா? ஆலயம்னு சொல்லும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சபைக்கு நான் போவேன், தேவனுடைய ஆலயம் திருச்சபைக்கு நான் போவேன் அப்படின்னு அறிக்கை செய்தோம் அல்லவா? அந்த அறிக்கையில நாம் முக்கியமா உறுதியாய் நிற்கணும். அப்போ ஒரு காலகட்டத்துக்கு சபைக்கு போயிட்டு அப்போ இப்போ இல்ல பரவாயில்ல எங்க வீட்டுல இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்றது சரியா? விசுவாசத்துல என்ன அறிக்கை செய்தோமோ அதுல நம்ம உறுதியா இருக்கணும். அதே போல இன்றைக்கு திருச்சபையில ஒரு அங்கத்தினர்களாக சரீரத்திலே, கிறிஸ்துவின் சரீரத்திலே இணைக்கப்பட்ட நாம், தேவனுடைய திருச்சபையில நாம் இணைக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனை தொழுது, அவருடைய குடும்பத்தாரோடு கூட நாம் தொழுது கொள்ளவும், அவரை ஆராதிக்கவும், அவருக்கு சேவை செய்யும்படியான அந்த வாஞ்சை நமக்குள்ளாக இருக்கணும். அப்ப அந்த அறிக்கையில நாம் எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். எபிரேயர் 4:16 வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையும் அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். சரி, பிறகு இந்த வசனத்தை இந்த எழுத்தாளர் சொல்லும் பொழுது அந்த யூதர்களுக்கு சொல்ல, அதாவது உங்களுக்கு எவ்வளவு ஆழமானது அல்ல பெரிய உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, நீங்க என்ன அறிக்கை செய்தீர்களோ அந்த அறிக்கையில நீங்க உறுதியாக இருக்கணும். இப்போ நமக்கு உபத்திரவம் வரல, ஆனா இன்னைக்கு என்ன நமக்கு வந்திருக்கு சபைகளுக்கு இன்றைக்கு. அப்போ இந்த தடைகள் எல்லாம் பார்த்து இன்றைக்கு நாம் செய்த அறிக்கையிலே நாம் சோர்ந்து போகவே கூடாது. நாம் சோர்ந்து போகாமல் இங்க வசனம் சொல்லுகிறது, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். தேவனுடைய பிரசன்னத்துல நாம் தைரியமாக வருவோம். பிரியமானவர்களே, தேவனிடத்துல சேரும்படியான அந்த ஸ்லாக்கியத்தை, இந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆகையினாலே தேவனிடத்துல தைரியமாய் நம்ம சேர, நம்முடைய சரீரம் பலவீனமா இருக்குது, ஆவி உற்சாகமா இருக்கிறதுனால நாம்
முழுமையாக நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் முழுவதுமாக தேவனிடத்துல நாம் ஆராதனை செய்ய நம்மை வாஞ்சிக்க வேண்டும். அதற்கு காரணம் என்ன பாருங்க, அந்த வசனம் 23 வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட தடைகள் நமக்கு இருந்தாலும் சரி, நம்மை வழி நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர், நம்மை பாதுகாக்கிறவர் நம்மை ஆண்டவர். சபைக்கு யார் தலைவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார். ஆகையினால நமக்கு எப்படிப்பட்ட தடைகள் நமக்கு முன்னதாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நமக்கு முன்னாக இருந்தாலும் சரி, நாம் தைரியத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்திற்கு நாம் வர வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு அந்த அலங்கார வாசலாலே அந்த பாடலை பாருங்க. அந்த சரணம் இப்படியாக சொல்லுகிறது, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுது, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டது. நல்ல ஒரு வரி அது. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுது. சரிங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு உண்மைதான், வீட்டில் நம்ம ஆராதனை செய்யறோம் உண்மைதானா, தேவனுடைய ஆலயத்தில், அதாவது ஒரு சரீரமாக நம்ம கூடி வருகிற அந்த நாட்கள், அந்த நேரமானது அது மகிழ்ச்சியை தந்திடுது, என் சபையுடனே. அந்த வரி எப்படி சொல்கிறது? என் சபையுடனே என்ன? எல்லா, அதான் அந்த 1 கொரிந்தியர் 12 நம்ம வாசிச்ச மாதிரி அவயவங்கள், நம்ம எல்லாரும் அவயவங்களை என் சபையுடனே எல்லா அங்கங்களும் அந்த சேர்ந்து வரும்போது உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டது அப்படின்று இந்த பாடல் வரி சொல்லுகிறது. அதனால நம்முடைய விசுவாசத்துல நம்ம விசுவாசத்தின் அறிக்கையில நம்ம உறுதியாக இருக்க நம்ம உற்சாகம் அடைய வேண்டும். we should be excited in holding fast to our confession. நம்ம என்ன அறிக்கை செஞ்சோமோ அந்த அறிக்கையில நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இறுதியாக நம்ம பார்க்கிறோம் வசனம் 24-25, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்ப இந்த உபத்திரவத்தின் மத்தியில என்ன ஆகும் அப்படின்னாக்கா, சிலர் விசுவாசிகளை, சிலர் சபையை விட்டார்கள். சரிங்களா? அந்த வசனம் 19 நம்ம பார்த்தோம்னா, ஆகையால் சகோதரரே அப்படின்னு இந்த எழுத்தாளர் சொல்லுகிறார். இந்த யூத விசுவாசிகளை பார்த்து விசுவாசிகள் அப்படி சகோதரரே அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ஒரு விதமான அன்பை குறித்து நம்ம பார்க்கணும். இந்த அன்பு அப்படின்னு சொல்லும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிலே நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த அன்பு நாம் எல்லாருக்குள்ள அப்படியே அந்த ஃப்ளோ பண்ணணும், அது அப்படியே புறப்பட்டு போக வேண்டும் என்று பார்க்கணும். பார்த்துடாதீங்க, இந்த பூலோகத்திலே கிறிஸ்துவ ஜீவியம் என்று நீங்களும் நான் தனித்தனியா நம்ம ஜீவித்து வாழ்வதல்ல. அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருடைய சரீரத்திலே நம்மளை இணைச்சிருக்கிறார். Okay, we are not loners in the Christian faith, but rather we are fellow sojourners. நம்ம இசைந்து இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை நாம் நடத்துகிறவர்களாக இருக்கின்றோம். அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க தம்முடைய சீடர்களுக்கு அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். யோவான் 13:34-35. யோவான் 13:34-35 வாசிங்க. அதை யோவான் 13, John 13:34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். சரிங்களா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். சீடர்களுக்கு சொல்றாரு, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பிரியமானவர்களே, அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ
டிசைபிள் என்று சொல்லுகிறவன், சீடன் என்று சொல்லுகிறவன், அவன் கிறிஸ்துவை நேசிப்பது மாத்திரமல்ல, கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுவது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்கிறானா, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பான். அதான் இந்த வசனம் வந்து சொல்லுகிறது. அந்த வசனம் 24ல, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. அப்ப அந்த அன்பையும் அந்த நற்கிரியைகளையும் நம்ம வந்து என்ன செய்யணுமா, ஏவணுமா, ஸ்டர் பண்ணணும். சரிங்களா? இந்த ஸ்டர் பண்ற, இந்த ஸ்டர்னா என்னது, இந்த ஏவன்றதுன்னா எப்படி, ஸ்டர் அப். அப்போ வந்து நீ வந்து அனல் மூட்டி விடணும். நீ வந்து இப்போ எல்லாரும் கூடி வந்தால் தானே இது அனல் மூட்டி விட முடியும். சரியா? நம்ம தனித்தனியா இருந்தாக்கா எப்படிங்க செய்ய முடியும்? முடியாது. அப்போ நாம் கூடி வரும் பொழுது, இசைந்து இருக்கும் பொழுது நம்ம வந்து என்ன செய்கிறோம் என்றால், ஒருவரில் நம்ம வந்து இங்க அந்த வசனம் சொல்லுவது போல, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. அப்போ ஒவ்வொரு அங்கமும் என்ன செய்யணுமா, அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்பட வேண்டும். எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி, எல்லாமே நற்கிரியா அப்படி சொல்லும்போது இந்த குட் ஒர்க்ஸ், நல்ல காரியங்கள், ஊழியங்கள், இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நாம் ஆலயத்துக்கு போகும் பொழுது, ஆலயத்திலே நாம் இருக்கும் பொழுது, ஆலயத்தை விட்டு வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவது மாத்திரமல்ல, ஒருத்தரை ஒருத்தர் என்ன செய்யறோம், அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நம்ம வந்து ஏவி விடுகிறோம். நீங்க தொடர்ந்து உற்சாகமா இருங்க, நீங்க வந்து பயப்படாதீங்க, நீங்க சோர்வு இல்லாம செய்ய, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய ஊழியங்களை நம்ம வந்து திருச்சபையில நம்ம வந்து செய்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம வந்து இதை வந்து விட்டு விடக்கூடாது அப்படின்னு வசனம் 25ல பார்க்கிறோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். சரிங்களா? அப்ப அந்த சபை கூடி வருதல் அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமா என்ன பார்க்கிறோம்னா, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்பட. இதை வந்து சிலர் என்ன செஞ்சிட்டாங்க, விட்டு விடுகிறது போல. சரிங்களா? அப்ப அந்த அன்பு, ஒருவர் மேல ஒருவர் அந்த அன்பு இல்லாம அந்த 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 அவர்கள் நற்கிரியைகளுக்கு ஏவுவதற்கான அந்த மனம் இல்லாதபடியினால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, சபை கூடி வருதலை விட்டுட்டாங்க. ஆனா நீங்க அப்படி இருக்காம, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாம. நாமும்னா யாரு? எழுத்தாளர் யாரு சொல்றாரு? விசுவாசிகளை சொல்றாரு. இந்த கடிதத்தை வாசிக்கிறவர் யூதர்கள், அவங்கள பார்த்து சொல்றாரு, நாமும் விட்டு விடாமல். நாமும் அப்படின்னு எழுத்தாளர் சேர்த்து சொல்றாரு. சரியா? அப்ப எழுத்தாளர் சேர்த்து சொல்லும் பொழுது இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்பில் இருக்கிற நாம் வந்து விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும். அந்த புத்தி சொல்வதுனா என்ன? அந்த அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் நாம் கவனிக்க வேண்டும் என்று நாம் வந்து பார்க்கணும். பிரியமானவர்களே, நீ கவனிச்சு பாருங்க. ஒரு போன வாரம் நான் ஒரு பாஸ்டரோடு கூட பேசி கொண்டு இருக்கும்போது அந்த பாஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னாரு, இந்தியாவில் அவருக்கு தெரிந்த ஒரு பாஸ்டரோடு கூட தொடர்பு கொள்ளும் போது அந்த பாஸ்டர் வந்து சொன்னாரா, ஐயா, தேவன் நமக்கு இந்த லாக்டவுன் வந்து கொடுத்திருக்கிறாரு, இதுல இருந்து ஒரு பாடம் என்னன்னா, இனி வருகின்ற காலங்களிலே நமக்கு திருச்சபை வந்து அவசியம் இல்லை. என்ன அவசியம் இல்லை? சபைகள் அவசியம் இல்லை. நம்ம எல்லாரும் கூடி வருகிற வீட்டில் வந்து கூடி வருகிற மாதிரி நம்ம எல்லாரும் வீட்டில் வந்து கூடி திருவிருந்தெல்லாம் நம்ம வந்து வீட்டிலே வந்து எடுத்துக்கணும். ஆதி திருச்சபையில் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வந்து செய்யும்படியாக தேவன் நமக்கு வந்து இந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். சபைகள் அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, அப்படி சபை அவசியம் இல்லாவிட்டால் இந்த காரியங்களை நாம் எப்படி செய்வது? அப்ப சபை இன்றைக்கு நமக்கு அவசியமா இருக்கிறது.
அங்கே அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படுகிறோம். அப்போ சபை நமக்கு வந்து முக்கியமாக இருக்கிறது. அதனால தான் இந்த ஆலயம் எப்போ திறக்கும், அந்த சர்ச் வந்து எப்போ திறக்கும், அது அது அந்த தேவனுடைய ஆலயத்தில் நம்ம போய் கூடி நம்ம வந்து ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஏதோ நம்ம வந்து போனாக்கா அப்படியே ஒரு 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 மாயமான ஒரு சூழல் நமக்கு வந்து அப்படியே போய் நின்னோன்னே அப்படியே என்னமோ வந்து உட்கார அது அந்த இது இல்லை. சிலருக்கு அப்படிதான் இருக்குது. சர்ச்சுக்கு போனாலே அப்படி என்னமோ ஒரு இது அப்படியே அது இல்லைங்க. சரிங்களா? நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னா இதான் முக்கியம். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படிக்கு. சரியா? அப்போ தேவனுடைய ஆலயத்துல நம்ம வந்து கூடி வந்து ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி தேவனை தொழுது கொள்ளுகிறோம். அதே சமயத்துல அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரமாணங்களை நம்ம வந்து பார்க்கிறோம். முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் ஆத்மாவோடும் பலத்தோடும் நீ வந்து அன்பு கூற வேண்டும். இது வந்து முதல் பிரமாணம். இரண்டாவது பிரமாணம் என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்று வசனம் இயேசு வந்து சொல்லுகிறார். அப்போ தேவனிடத்திலே நம்ம வந்து அன்பு கூறுவது மாத்திரமல்ல, சகா விசுவாசிகளோடு கூட நம்ம வந்து அன்பு கூறுகிறவர்களாக நாம் வந்து இருக்கிறோம். வாசிங்க 1 தீமோத்தேயு 4:1. 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். சரியா? விசுவாசத்தை விட்டு என்ன செய்வாங்களா? விலகி போவார்கள். சரிங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. இதே பாஸ்டர் தான் அந்த பாஸ்டரோட பேசி இன்னொரு கதையும் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, லாக்டவுன் ஆரம்பிச்சு மார்ச் 18 வந்து லாக்டவுன் ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்போ அந்த பாஸ்டர் வந்து என்ன செஞ்சாரா, அவரோட சபையாருக்கு வந்து செய்தி வந்து கொடுத்தாரு. இப்போ உங்களுக்கு வந்து தெரியும், அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து யார் யாரெல்லாம் கேட்டா அப்படின்னு வரும் அப்படின்னு. அப்போ இந்த சபையார் இந்த பாஸ்டர் வந்து பார்த்தாரா, இந்த குடும்பம் வந்து காணுமே அப்படின்னு. குடும்பம் காணும்னு சொன்ன ஃபோன் பண்ணி கேட்டாராம், எங்கம்மா பிரசங்கம் கேட்கலையா அப்படின்னு. அவங்க எடுத்தோன்னே, எங்க லாக்டவுன் ஆரம்பிச்சோன்னே ஞாயிற்றுக்கிழமை அந்த குடும்பம் சொன்னாங்களாம், நாங்கள் வேற சபைக்கு போயிட்டோம் அப்படின்னு. சரிங்களா? எத்தனை நாள் ஆனது? ஒரு வாரம் கூட ஆகல. அவங்க சொன்னாங்க, நான் வந்து வேற சபைக்கு நாங்கள் வந்து போயிட்டோம் அப்படின்னு. சரி, எந்த சபைக்கு போனீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. நாங்கள் வேற சபைக்கு போயிட்டோம் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன? இன்றைக்கு இந்த லாக்டவுன் சமயத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உபதேசங்கள் வந்து விட்டது. ஆன்லைன்ல யூடியூப்ல நிறைய உபதேசங்கள் வந்தது. அது எது தவறு எது சரி என்று இன்றைக்கு நிதானிக்கக்கூடிய நிலையில விசுவாசிகள் இல்லை. ஐயோ, கேட்க நல்லா இருக்க, இன்பமா இருக்க, நம்ம பாஸ்டரை விட இவ்வளவு நல்லா பேசுறாரு, இவரோட சர்ச்சுக்கு நம்ம வந்து போயிடலாமே, நல்லா இருக்குன்னா இன்னைக்கு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு போறாங்க. அப்புறம் நல்லா இல்லைன்னு திரும்பவும் வராங்க. சரிங்களா? அதாங்க வசனம் வந்து சொல்லுகிறது. ஒருவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசிகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார். பிரியமானவர்களே, விசுவாசத்தை விட்டு விலகி போகும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை உங்களுக்காக அவர் சிந்தவில்லை. அவருடைய விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாய் இருக்கவும் தேவன் உங்களுக்கு அருளிய அந்த சபை விசுவாசிகளை ஒருவரை ஒருவர் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நீங்கள் ஏவப்படவே தேவன் உங்களை ஒரு சபையை கொடுத்து அந்த சபையில அங்கத்தினராக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஆகினாலே தேவன் நமக்கு கொடுத்த சபைக்கு நம்ம வந்து உண்மையா இருந்து
தேவன் நமக்கு அந்த சபையில கொடுத்திருக்கிற ஊழியத்துல அதை செய்யும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு வந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, இனி அடுத்தது தேவன் எனக்கு கொடுத்த அந்த சபையில இன்னும் எவ்வளவு சிறப்பாக, எவ்வளவு இன்னும் ஊழியத்தை நான் வந்து ஆழமாக நான் வந்து செய்ய முடியும் அப்படின்றத நம்ம வந்து சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் வந்து இருக்கணும். இப்போ இந்த சபையை வந்து திறக்கும் போது இப்போ பாருங்க, நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட வந்து கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, உண்மையிலே நீங்க உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்க வந்து ஆராய்ஞ்சு பார்த்து இந்த 4 மாதத்துல விட வேண்டியதெல்லாம் நீங்க வந்து விட்டுட்டீங்களா? சரிங்களா? விட வேண்டியதெல்லாம் விட்டுட்டீங்களா? கொஞ்சம் லாக்டவுனுக்கு முன்னாடி நான் சர்ச்சுக்கு வந்தாக்கா நான் தூங்கிக்கிட்டே தான் இருப்பேன், ஆண்டவரே இனிமேல் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்களா? அல்லது ஆண்டவரே லாக்டவுன் முன்னாடி நான் வந்து சர்ச்சுக்கு எப்போதும் லேட்டாக தான் வருவேன், ஆண்டவரே இனிமேல நான் வந்து வெள்ளனையா வருவேன் அப்படின்னு ஒரு முடிவை நம்ம வந்து எடுத்தோமா? ஆண்டவரே இது வரைக்கும் சர்ச்சுக்கு நான் வந்து போகும்போது பைபிள் தூக்கிட்டு போகலாம், ஆண்டவரே இனிமேல நான் வந்து பைபிள் தூக்கிட்டு போவேன், பைபிளை வாசிப்பேன், பைபிளை திறப்பேன், பாஸ்டர் வசனங்களை சொல்லும் போது நான் வந்து திருப்புவேன் அப்படின்ற ஒரு தீர்மானங்களை நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சோதித்து பார்த்தோமா? இப்ப இந்த 2வது கேள்வி என்னன்னா, ஆண்டவரே இப்போ மறுபடியும் ஆலயம் வந்து திறக்கப்படுகிறது, இனி நான் உமக்காக இன்னும் எவ்வளவு நான் வந்து செய்யணும், இன்னும் எவ்வளவு சிறப்பா நான் வந்து செய்யணும், எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. நான் ரொம்ப ஆவலா இருக்கிறேன் உம்முடைய ஊழியத்தை செய்ய, உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே உம்முடைய வேதத்தை நான் வந்து ஆராய, அந்த 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 வாஞ்சை எனக்கு அதிகமாக தாங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்கிறோமா? பிரியமானவர்களே, நமக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது. அப்போ இந்த ஒரு வாரம் டைம்ல இன்றைக்கு நம்ம இதெல்லாம் நம்ம வந்து சிந்திச்சு பார்ப்போம். நம்ம பழைய இருந்த மாதிரியே நம்ம வந்து இன்னைக்கு வந்தோம், அந்த ஆலயத்துக்கு நம்ம வந்து வந்தோம்னா அதுல எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம வந்து காண மாட்டோம். அப்ப நம்மளுடைய அந்த வாஞ்சைக்கு வந்து அர்த்தம் இல்லை. அப்ப அந்த வாஞ்சை வந்து அப்படியே நமக்கு வந்து வாஞ்சை இருந்தாக்கா என்ன வாஞ்சையா இருக்கும்? உளுத்தனம் கட்டடத்தை பார்க்கவே நம்ம வந்து வாஞ்சையா இருக்கிறோம், அங்க கொடுக்கப்படுகிற தேவோ குடிக்க நம்ம வந்து வாஞ்சையாக இருக்கிறோம், கொடுக்கப்படுகிறதான உணவை உண்ண நம்ம வந்து வாஞ்சையாக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அந்த வாஞ்சை நான் சொல்லல. ஒருவரை ஒருவரை அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் வந்து ஏவப்படும்படியான அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் வந்து எதிர்பார்த்து இந்த ஆலயத்தை நாம் வந்து வாஞ்சிக்கணும், அந்த ஆராதனையை நாம் வந்து வாஞ்சிக்க வேண்டும். ஆகையால் பிரியமானவர்களே, வருகின்ற சனி ஞாயிறு நமக்கு ஆராதனை இருக்கிறது. ஆகையினால இந்த வாரத்துல தேவனிடத்துல கிட்டி சேர நாம் உற்சாகம் அடைவோம். நாம் செய்த அறிக்கையில நாம் வந்து உறுதியாய் இருக்க நாம் வந்து உற்சாகம் அடைவோம். 3வதாக ஒருவரை ஒருவர் நாம் வந்து ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த நம்ம வந்து வாஞ்சையாக இருப்போம். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து இந்த ஆலயத்துக்கு நம்ம வந்து வரும் பொழுது ஒரு புதிய பொலிவோடு, ஒரு புதிய உற்சாகத்தோடு, ஒரு புதிய தெம்போடு, புதிய பலப்பட்ட ஆவியோடு கூட நாம் வந்து ஆராதனைக்கு வர தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. லெட்ஸ் கெட் எக்ஸைட்டட். வாருங்கள், உற்சாகம் அடைவோம். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று இறுதி பாடலை நாம் பாடுவோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, அந்த பாடலை நாம் பாடுவோம். 2 சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். நீரின்றி வாழ்வேது இறைவா,
செய்வோம். பிரியமானவர்களே, 2 காரியங்கள் இன்றைக்கு நாம் வந்து சிந்திச்சு பார்ப்போம். நீ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, சனி, ஞாயிறு நாம் தேவனுடைய ஆலயத்தில் கூடி நாம் ஆராதிக்க போகிறோம். மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் வந்து சோதித்து பார்த்தோம். நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறோம். விட வேண்டிய பாவங்களை நாம் வந்து விட்டு இன்றைக்கு சுத்திகரிக்கப்பட்டு அந்த பூர்ண நிச்சயத்தோடு கூட நாம் வர முடியுமா? இரண்டாவதாக, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் வந்து ஏவ, அப்படிப்பட்ட ஒரு இருதயம் கொண்டவர்களாக நாம் வந்து ஆயத்தத்தோடு கூட நம்ம வந்து வரப்போகிறோமா? நம்முடைய நோக்கம் எல்லாம் என்ன? நம்முடைய எண்ணம் எல்லாம் என்னவா இருக்குது? அதை நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்த்து தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து இனி வருகின்ற வாரங்களில் தேவனுடைய ஆலயத்தில் புது தெம்போடு, புதிய நோக்கத்தோடு கூட நாம் வர நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் நமக்காக ஜெபித்துக் ஆண்டவரே, கர்த்தாவே, தர்மியான கர்த்தருடைய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி உம்முடைய வசனத்தின் ஊடாக நீர் அவர்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த 4 மாதங்கள் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து, ஆண்டவரே, சபைகள் அடைக்கப்பட்ட இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியான அந்த கிருபை கர்த்தர் கொடுத்தீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை யார் இவரேனும் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சோதித்து பார்க்காமல் இருப்பார்களானால், பரிசுத்த ஆவியானவரே நீர் அவர்களோடு கூட இடைப்பட, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க, புது பொழிவோடு கூட ஆண்டவரே இனி வருகின்ற நாட்களிலே உம்மை தரிசிக்க, உமக்கு ஆராதனை செய்ய அவர்களை கிருபையாய் நடத்துகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் வாஞ்சிக்கிற அந்த நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆனால் அந்த நாட்களை கர்த்தாவே நாங்கள் எப்படியாக உம்மை ஆராதிக்க போகிறோம் என்று நாங்கள் பயத்தோடு பக்தியோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து உம்மை தரிசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. தேவனே, உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை கர்த்தர் கிருபையாய் மன்னித்து தேவனே எங்களை வழிநடத்த நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, சனி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே உமக்கு ஏற்ற ஆராதனையை நாங்கள் ஏறெடுக்க கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். அமருங்கள். சரி, அறிவிக்க வேண்டிய காரியங்கள் சபையார் நல்லா கவனிங்க. சரி, வருகின்ற வியாழக்கிழமை நமக்கு வேத தியானம் இருக்காது. ஏனென்றால் சனிக்கிழமை நமக்கு வந்து ஆராதனை, இந்த வாரம் மட்டும் சனிக்கிழமை ஆராதனை இருக்கிறபடினால ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆராதனை இருக்கிறது. அது காயத்தப்படும் முன்னமாக சில வேலைகள் இருக்குது. ஆகினால வியாழக்கிழமை நமக்கு வேத தியானம் இருக்காது. இரண்டாவதாக, சனிக்கிழமை 6 மணிக்கு நமக்கு ஆராதனை, மாலை 6 மணிக்கு ஆராதனை. 6லிருந்து மாலை 6லிருந்து 7:30 மணி வரைக்கும் நமக்கு வந்து ஆராதனை இருக்கும். இந்த ஆராதனையில கலந்து கொள்கிறவர்கள் நீங்க ஆயத்தத்தோடு வாங்க. சரி, ஆயத்தத்தோடு வாங்க அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக எல்லாரும் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு வரணும். ஃபேஸ் மாஸ்க் நீங்க வந்து எடுத்துட்டு வாங்க. பிள்ளைகள் 12 வயசுக்கு கீழே பிள்ளைகள் வர முடியாது. அதோடு கூட 70 வயசுக்கு மேல உள்ளவர்கள் வர முடியாது. அதற்கு இடையில இருக்கிற நீங்கள் யாவரும் திருச்சபையில வரும்படியாக வந்து ஆராதனை செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை 18ஆம் தேதி
மாலை 6 மணிக்கு ஆராதனை நடைபெறும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஆராதனை நடைபெறும். 7:30 9 மணிக்கு ஆராதனை நடக்கும். இதுக்கும் அதே போல தான், எல்லாரும் மாஸ்க் போட்டு தான் வரணும். சரிங்களா? சரி, மாஸ்க் போடுறது ஒன்று. ரெண்டாவது, திருச்சபைக்குள்ள நீங்க வந்து வரணும். எப்படி வரணும், எப்படி உட்காரணும், எங்க உட்காரணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை குறித்தான காரியங்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்து அதன்படி நீங்கள் வந்து செய்ய அன்புடன் கேட்டு கொள்கிறோம். 6 மணிக்கு ஆராதனைன்னா 5:45 நீங்கள் வந்து வந்துடணும். சரிங்களா? அதே போல் 7:30 மணிக்கு ஆராதனைன்னா 7:15 நீங்கள் வந்து வந்துடணும். எல்லாருக்கும் அந்த டெம்பரேச்சர் எடுக்கணும். அப்புறம் உங்களுடைய இருப்பிடமே அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்பாடு செய்யணும். ஆகையினால நீங்க ஆயத்தத்தோடு வாங்க. நல்லா குளிச்சுட்டு சுத்தமா வாங்க. சானிடைசர் இருந்தால் அதையும் பூசிட்டு வாங்க. அப்படி உங்களுக்கு பயமா இருந்துச்சுனாக்கா ஷீல்டு, அந்த ஃபேஸ் ஷீல்ட்லாம் போட்டுட்டு வாங்க. சரிங்களா? ஒரு 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 இதுவும் இல்லை, யாரும் உங்களை வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஹெல்மெட்டை போட்டு வந்துடாதீங்க. அந்த ஷீல்டை, ஃபேஸ் மாஸ்க் போட்டு ஷீல்டு போட்டு வாங்க. அப்படி சீக்கா இருந்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு காய்ச்சல் இருமல் எல்லாம் இருந்துச்சுனாக்கா தயவு செய்து வராதீங்க, வீட்டில் ஓய்வெடுங்க. சரிங்களா? சரி, இந்த காரியத்துக்காக நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்க. ஆயத்தத்தோடு கூட வாங்க. சிறு பிள்ளைகளுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ப்ரோக்ராம் இல்லை. சகோதரி ரூபி, ரெபேக்கா அவங்களோடு கூட நான் வந்து பேசியிருக்கிறேன். ஜூம் கிளாஸ், பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஜூம் கிளாஸ், அவங்களுக்கு வந்து ஜும்பா கிளாஸ் இல்லை, ஜூம். சரிங்களா? ஓகே, கம்ப்யூட்டர், லேப்டாப், ஃபோன் வழியாக உங்களுக்கு வந்து கிளாஸ் நடத்த ஏற்பாடு செய்யப்படும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஆயத்தமாகுங்க. வருகின்ற சனி ஞாயிறு ராபோஜனம் இருக்கிறது, பரிசுத்த பந்தி இருக்கிறது. அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக கலந்து கொள்ளணும். சரி, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்ப்போம். புக்கெட் இண்டால. ஓகே, இது வந்து உளுத்திராம் வந்து சனிக்கிழமை 6 மணிக்கு ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:30 மணிக்கு ஆராதனை. புக்கெட் இண்டால 9:30 மணிக்கு, காலையில் 9:30 மணிக்கு ஆராதனை. 9 மணிக்கு இல்லை, 9:30 மணிக்கு ஆராதனை. கூலாயில் வழக்கம் போல அவங்களுக்கு 9 மணிக்கும் சாயந்தரம் 7:30 மணிக்கு ஆராதனை. கம்மாஸ் திருச்சபையில் இன்னும் முடிவெடுக்கல, ஏன்னா அவங்க வந்து இப்போதைக்கு வீட்டில் தான் கூட முடியும். ஆகையினால கூடி சீக்கிரத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். அதுக்கும் நீங்கள் வந்து ஆயத்தமாக வேண்டிக் கொள்ளுங்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஆயத்தப்படுத்தி திருச்சபையில நாம் யாவரும் காண்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.